அஷ்ஷுக்குர். எல்லா நிலைகளிலும் நன்றி உணர்வு. நன்றி செலுத்துகிற நன்றி உணர்வு ஒரு மனிதனிடம் இருக்குமாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஆச்சரியங்களை அவன் பார்த்து கொண்டே இருப்பான். ஒரு மோமின் அவனுடைய வாழ்க்கையில் ஆச்சரியங்களை பார்த்து கொண்டே இருப்பான். முதலாவது இந்த ஷுக்குர், நன்றி செலுத்துகிற உணர்வு. ஒரு மூமினுக்கு அல்லாஹு தாலா ஒரு அருளை செய்கிறான், ஒரு அருளை கொடுக்கிறான், ஒரு நியமத்தை அல்லாஹு தாலா வழங்குகிறான் என்றால் அந்த மூமின் அந்த அருளை சரியாக புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ்வுக்காக செலவழிப்பான். அதுதான் நன்றி. அல்லாஹ் காதை தந்திருக்கிறான், அல்லாஹ் விரும்புகிற மாதிரி காதால கேட்கணும். அல்லாஹ் கண்ணை தந்திருக்கிறான், அல்லாஹ் விரும்புகிறத கண்ணால பார்க்க வேண்டும். அல்லாஹ் வாயை தந்திருக்கிறான், அல்லாஹ் விரும்பியவாறு வாயால் பேச வேண்டும். அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான், அல்லாஹ் விரும்பியவாறு அறிவை நாம் பிரயோகிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா உள்ளத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் விரும்புகிறவாறு சிந்திக்க வேண்டும். இப்படி அல்லாஹ் தந்ததை அல்லாஹுக்காக கொடுக்கிறது, அல்லாஹுக்காக செலவழிக்கிறது. அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் விரும்புகிற வழியில் செலவழிப்பது ஷுக்குர். அதனால தான் சலஃபு சாலிஹீன்கள் சொல்வார்கள், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஒரு அருளை கொடுத்தால் இது அல்லாஹ் கொடுக்கிற நிஅமா, அருள். மூமின் அதை புரிஞ்சு கொள்வான், அந்த இரகசியத்தை புரிஞ்சு அவன் அதுக்கு நன்றி செலுத்துவான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் எனக்கு இந்த அருளை தந்திருக்கிறான் என்று சொல்லி அவன் நன்றி செலுத்துவான். இப்ப நன்றி செலுத்தினால் அல்லாஹ் என்ன சொல்றான்? லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நாங்க தந்ததுக்கு நீங்க நன்றி செலுத்தினா நாங்க அதிகப்படுத்துறோம்னு அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல சொல்றான். நாங்கள் தந்ததற்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் நாங்க உங்களுக்கு அதிகமாக தருவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப இவன் நன்றி செலுத்துவான், அல்லாஹ் ஒரு அருளை கொடுப்பான். திரும்ப அந்த அடியான் நன்றி செலுத்துவான், அல்லாஹ் அதற்கு பகரமா ஒரு அருளை கொடுப்பான். திரும்ப அடியான் நன்றி செலுத்துவான், அல்லாஹ் அருளை கொடுப்பான். அடியான் நன்றி செலுத்துவதை விடமாட்டான், அல்லாஹ் கொடுப்பதை விடமாட்டான். அப்ப அந்த இரகசியத்தை அவன் புரிந்து கொள்கிறான். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த நன்றி செலுத்த அல்லாஹ் சொல்றான், நான் அதிகப்படுத்தி தருவேன் என்று. அல்லாஹ் அதிகமா தந்து கொண்டே இருப்பான். அடியான் நன்றி செலுத்துவதை விடமாட்டான், அல்லாஹ் கொடுப்பதை விடமாட்டான். அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். இது அவனுடைய வாழ்க்கையை ஆச்சரியமாக மாற்றும். இது முதலாவது விஷயம்.